புகழும் இறைவனுக்கே. குர்ஆனை பொறுத்தவரை ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வரலாற்று செய்திகளும், வரலாறு என்பது முன்பு நடந்தது வரலாறாக இருக்கின்றன. அதை அப்படியே நம்ம படித்தோம் அப்படின்னா அது கதை கற்பனைகளாக அது அப்படி போயிடும். அப்போ அந்த விஷயங்களிலிருந்து இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா மட்டும்தான் இந்த குர்ஆன், இந்த வேதம் என்பது கண்டிப்பாக நம்மளுக்கு விளங்கும். இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மறைவாக ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன, மறைவாக இருக்கின்றன. அது நாம் சிந்தித்து தெளிவு பெற்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இப்ப என்ன நடக்குதோ அதை நாம கண்டிப்பாக அதை நம்மளால பார்க்க முடியும். ஆனால் முன்பு நடந்தது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது போன்ற ஒரு விஷயத்தை நாம் படித்துவிட்டு அதை மூடிவிட்டோம் என்று சொன்னால் இது வரலாறு. பேசுவதற்குத்தான் பயன்படுமே தவிர, ஒரு பேசுவதற்கு, எப்படி பேசுவதற்குன்னா கவர்ச்சியாக பேசுவதற்கு இது குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கு. முன்பு ஒரு காலத்தில் ஒரு நபர் இருந்தார், ஒரு நபி இருந்தார், ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஒரு சமூகம் இருந்துச்சு, என ஒரு குகைவாசியாக இருந்தாங்க, மலைவாசியாக இருந்தாங்க என்று பேசிவிட்டு முடிச்சு போயிருமே தவிர அது இப்போதைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வராது. ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், அது வரலாறுகளாக இருந்தாலும் சரி, அது மறைபொருளாக அங்கே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அப்படிங்கிறது தான். இப்போ இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அது மறைவானது தானே, நான் அதை வெளிப்படுத்த முடியாது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் நேரத்திலும் எனக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் என்னுடைய மனமானது எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் சொல்லலாமே தவிர நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையில் நம்மளுக்கு எவ்வளவு அமைதி, சாந்தம், சமாதானம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லதான் முடியுமே தவிர அதை யாருக்கும் காமிக்க முடியாது. மனிதர்கள் நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பொருளை தான் பார்க்குறாரு தவிர, ஆடம்பரமான வாழ்க்கை இதைத்தான் பார்க்குறாங்களே தவிர மறைவாக அவர்கள் எவ்வளவு சாந்தத்தோடு சமாதானத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யறதில்லை, அவர்கள் பார்ப்பதில்லை. அதே போலதான் குர்ஆனுடைய விஷயம். குர்ஆன் என்று வரும்போது அதை கற்பனைகளாக, கதைகளாக படிப்பதற்கு அழகாக இருக்கின்றது அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக கிடையாது, பிறருக்கு சொல்வதற்காக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்குது. யூகங்களை கொண்டு, யூகங்கள் அது நடந்து கொண்டு இருப்பதை இந்த வேதத்துடன், குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்துடன் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அது புரியும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிகழுதோ அது அப்படியே சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, வேதம் என்று நமக்கு முன்னாடி இருக்கணும். அதான் வேதம். வேதம் எப்படி இருக்கணும், எப்படி இறைவன் இந்த உலகம், இந்த சூரியன், இந்த சந்திரன், நட்சத்திரம், கடல், நீர், காற்று, உணவு, என்னுடைய தாய், ஒவ்வொரு மனித தாய், தந்தை இல்லாமல் எனக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாங்களோ அதே போன்று இந்த வேதம் இருக்கணும், முன்னாடி இருக்கணும். அப்போ முன்பு உள்ள விஷயங்களை கொண்டு நம்மளுக்கு சொல்லப்படுகிற தவிர, ஆனால் இன்றும் என்றும் நாளை இந்த குர்ஆன் எக்காலத்துக்கும் ஒரு பொருந்தக்கூடிய விஷயத்தை தான் இந்த குர்ஆன் கண்டிப்பாக பேசிக்கொண்டு இருக்குது. ஆனால் சிந்தனையோடு பார்க்க வேண்டும். ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா ஒரு நபரை கொண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்னா ஒரு நிகழ்வை கொண்டு, முன்னாடி நடந்ததை கொண்டு தான் பேசுவோம். அப்போ தந்தை, தாய் அவர்களை நம்பிக்கை கொண்டால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அங்கே நம்பிக்கை இருக்கும். நம்மளை அவர்கள் நம்பவில்லை என்று சொன்னால் இது சும்மா நம்ம ஏதோ பொருள் கேட்குறோங்கிறதுக்காக தன்னுடைய பெற்றோர், நம்மளுடைய தந்தையும் தாயும் அவர்கள் முன்னாடி கஷ்டப்பட்டது போன்று நம்மளை காமிக்கிறாங்க. எங்களுடைய தந்தை வாங்கி தரல, எங்களுடைய தாய் வாங்கி தரல, நாங்கள் இதை மாதிரி இல்லை அப்படி என்று நம்ம சொன்னால் அது அவங்களுக்கு அந்த உணர்வு பெறாது. அந்த கற்பனைகளாக இருக்குமே தவிர, அது கதைகளாக இருக்குமே தவிர, ஆனால் அவர்களுக்கு அது உண்மை பலனிக்காது. ஆனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு வரும்போது கண்டிப்பாக நம்முடைய பெற்றோர்கள், தாய் தந்தைகள் சொன்னது உண்மைதான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில கண்டிப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் குர்ஆன் என்பது ஒவ்வொருடைய மனிதனுடைய மனங்களை அது உடைந்து இருக்கக்கூடியதா இருக்கு. குர்ஆன் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களை என்ன செய்யும், அது குடைந்து எடுக்கும். அது என்ன செய்யும், மனங்களில் பேசும். அவர்கள் ஒரு வெளிப்புறமாக வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தாலும் இந்த குர்ஆனை படிக்கப்படும் போது அது என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களை என்ன செய்யும், அது குடைந்து கொண்டிருக்கும்.
அதனால இந்த குரானுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, முற்காலத்துக்கு கொண்டு போறதை விட்டுட்டு இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பேசுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதன் அடிப்படையிலே குகை என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் 18 அத்தியாயம் குகை, அதுக்கு பேர் குகை. அந்த குகை என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 22வது வசனம் பேசக்கூடிய 22வது வசனம், அது ஒரு மறைவான ஒரு விஷயங்களை அது சொல்லுது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இளைஞர்கள் வாழ்ந்ததாக இந்த குரான் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது. அப்ப அதை கொண்டு என்ன பண்ணலாம், அதை கொண்டு எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அதை கொண்டு அத்தியாயம் 18 குகை என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 22வது வசனம் ஒரு விஷயத்தை சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையை நிகழக்கூடியது ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை தான் அது கண்டிப்பாக பேசும். இல்லை என்று சொன்னால் வேதம் என்பது நம்மளுக்கு தேவையில்லை. இது கதைகளாகவும் கற்பனைகளாகவும் முந்தி நடந்தது, முன்னோடி நடந்தது. இது எப்படி ஒரு கேள்விக்கும் ஒரு சந்தேக கேள்வி அனுப்புறது, அது சாத்தியமா என்று கேட்பது, இதற்கெல்லாம் பதில் கிடையாது. சாத்தியமா என்று கேட்டால் இது நடப்பது போன்ற ஒரு விஷயத்தை சொன்னால் சாத்தியமா என்பதற்கு கேள்வியெல்லாம் கிடையாது. இது நாம் உணர்வுபூர்வமாக சிந்திப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள். இதை நாம இன்னைக்கு நடக்குமா, இப்படி நடக்குமா, இப்படி ஒரு எப்போது நடக்குமா, குகைக்குள்ள இப்படி ஆண்டுகள் இருக்க முடியுமா என்று கற்பனைக்குள்ள வந்து போறதுக்கு வேலை இல்லை. அது என்று சொன்னால் குகை என்று சொன்னால் அந்த அத்தியாயத்துக்கு ஒரு மறைவான ஒரு விஷயம். ஒரு அதை வந்து என்ன செய்யணும், ஒரு குகைன்னு எப்படி இருக்கும், இருட்டா இருக்கும், வெளிச்சம் இருக்காது, சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது, குகைக்குள்ள அப்படிதான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் குகை. ஆனா இந்த குகை என்பது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மறைவான ஒரு விஷயம், ஒரு மறைவான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள். அந்த மறைவான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள் சில விஷயங்கள் கேட்டால் நமக்கு புலப்படாது. நாம உலக வாழ்க்கையில் இருக்கோம். படிப்பு, கல்வி அறிவு, மருத்துவம், என்ன இன்னும் வேலை, இன்னும் உழைப்பு, தொழில், இன்னும் வந்து ஆடம்பரமான வாழ்க்கைகள், ஜாலியான வாழ்க்கைகள், இப்படி விட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால அவர்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கை என்பது நம்மளுக்கு புரியாது. இந்த குகை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை, மறைவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுடைய நிலை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. நம்மளுக்கு ஒரு கேலி கிண்டல் போன்று தெரியும். அது போன்று குரான் அல்ல. குரான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிக 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 நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் கடந்து நடந்து செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அப்ப அதன் அடிப்படையில 3:18 குகை என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல 22வது வசனம் 3:4 அவர்களுடைய நாய் என்று கூறுகின்றன. என்ன அர்த்தம்? இறைவன் சொல்லல, குரான் வேதம் சொல்லல, மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு நிகழ்வை ஒரு மனிதர்கள் வந்து என்ன செய்றாங்க, அங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? 3:4 அவர்களுடைய நாய் என்று கூறுகின்றனர். 5 அவர்களுடைய நாய் என்று மறைவானதை யூகம் செய்து கூறுகிறார்கள். யூகம் சொல்றாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது சொல்லக்கூடிய மனிதனுக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது. யூகத்தை பின்பற்றி பேசக்கூடிய விஷயத்தை இறைவன் சொல்லி காட்டுது. குரான் வந்து சொல்லுது. வேதம் என்று யூகத்தை பின்பற்றி தான் சில நிறைய விஷயங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்று என்ன செய்து வேதம் நம்மள்கிட்ட பேசுது. அப்போ அவர்கள் மறைவானதை யூகம் செய்து கூறுகிறார்கள். இன்னும் 8வது அவருடைய நாய் என்று சொல்கிறார்கள். இன்னும் 8வது அவருடைய நாய் என்று சொல்கிறார்கள். கூறும் அவர்களுடைய எண்ணிக்கையை என்னுடைய இறைவன் தான் நன்கு அறிவான். அவர்கள் யூகம் பண்ணி பேசுறாங்க. என்னை பற்றியோ அல்லது உங்களை பற்றியோ ஒரு போராமையின் அடிப்படையிலேயோ இல்ல கோபத்தின் அடிப்படையிலேயோ இல்ல எரிச்சலின் அடிப்படையிலேயோ நம்முடைய வாழ்க்கை வழிமுறை பிடிக்காத அடிப்படையிலேயோ நம்முடைய அமைதி, நிம்மதி, சுகமான வாழ்க்கை பிடிக்காதவர்கள் யூகத்தை பின்பற்றி அப்படிதான் பேச முடியும். ஒரு மனிதனை அவதூறு சொல்றாங்க, யூகத்தை மட்டும் தான் பேச முடியுமே தவிர ஒரு தவறு பண்றவன் சாட்சி வச்சுக்கிட்டு யாரும் பண்றது இல்லை. ஒரு தவறு பண்றவங்க சாட்சி வச்சுட்டு பண்றாங்களா? ஒரு தப்பு பண்றவங்க ஏதாவது சாட்சி பக்கத்துல பண்றாங்களா? கண்டிப்பா கிடையாது.
அப்போ மறைவான ஒரு விஷயத்தை யூகம் பண்ணி, பார்த்தது போன்று யூகம் பண்ணி பேசுறாங்களா இல்லையா? அதை இறைவன் சொல்றான், அவர்கள் சொல்வதை, அங்க நடந்ததை உம்முடைய இறைவன் நன்கறிவான். சிலரை தவிர மற்றவரும் அவர்களை பற்றி அறிய மாட்டார்கள். சில பேருக்கு தான் தெரியும். ஒரு நிகழ்வு, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எத்தனை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஊர்ல சொல்லுவாங்க, அந்த பெண்ணையா 10-20 பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு. இதுல பொண்ணுக்கு பையனை பிடிக்காம இருக்கும், பையனுக்கு பொண்ணு பிடிக்காம இருக்கும். அப்புறம் சொல்றது, இந்த பையனை 50 பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க, யாரும் பொண்ணு கொடுக்கல, ஆனா 2-3 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணை 1-2 பேர் தான் பார்த்துருப்பாங்க, ஆனா யூகத்தை சொல்றது 50 பேர் பார்த்தாங்க, 30 பேர் பார்த்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வீடு, அந்த வீடை விற்க விடாம ஆக்குறதுக்கு யூகத்தை பின்பற்றி சொல்ற நிறைய பேர் இருந்தாங்க. நான் இப்போ இடையில ஒரு 3 மாசத்துல 4 பேர் இருந்துட்டு போட்டாங்க. 3 மாசத்துல எப்படி 4 பேர் இருக்க முடியும்? யூகத்தை பத்தி பேசுவது. யூகம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டுல எத்தனை பேர் குடியிருந்திருப்பாங்க? 3 மாசத்துல ஒரு ஆள் குடியிருந்திருக்கலாம். அந்த வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்துட்டு போயிட்டாங்க, அந்த வீட்டுடைய நிலவரம் என்னன்னு தெரியல. யூகத்தை பேசுறது, விற்க விடாம அந்த வீட்டை ஆக்குவதற்கு உண்டான ஒரு வழிகளையும் ஏற்படுத்துறது. இப்படி எந்த உண்மையும் தெரியாமல் யூகங்களை பின்பற்றுவது. ஏன்னா ஒரு கடை வாடகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் ஒரு வருஷம் இருந்துட்டு போயிருப்பாரு, அது எத்தனையோ பேர் அந்த கடையை வச்சுட்டு போயிட்டாங்க, என்ன ராசி இல்லையே சொல்லி விடுறது. இது யூகம். இதே போன்றுதான் நிகழ்வுகள் ஏனென்று தெரியாமல் அவர்கள் யூகங்களை பின்பற்றுகிறார்கள். அது உண்மையான நிலவரத்தை யார் அறிவா? உம்முடைய இறைவனை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆகவே அவர்களை பற்றி வெளிரங்கமான விஷயம் தவிர, வெளிரங்கமான விஷயங்களை தவிர தர்க்கம் செய்ய வேண்டாம். வெளியில என்ன அவரை எப்படி பார்க்குறீங்களோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு பேசிங்களே தவிர, மறைவாக இருந்த ஒரு விஷயங்களை நீங்கள் என்ன அதை பற்றி நீங்கள் யூகம் பண்ணி பேச வேண்டாம். அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தும், ஒரு மனிதனுடைய நிலையை நாசப்படுத்தும், அவனுடைய குடும்பத்தை நாசப்படுத்தும். ஆனால் பேசுவதற்கு என்ன வேணும்? கொஞ்சம் கவனம் வேணும். ஏதோ தானம் என்று ஏனோ தானம் என்று பேசிவிட்டு போனீங்கன்னா அவர் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையை எத்தனை பேர் அவதூறாக அசிங்கமாக பேசுனீங்களோ அவ்வளவு பேரும் மாட்டிக்கிங்க. ஏன்னா ஒரு ஆன்மா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆன்மா அப்படிங்கிறது, ஒரு ஆன்மாவை கொல்லுவது சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் கொன்னதாக இறைவனுடைய சாட்சியமாக இருக்கின்றது. அதுல கவனம் வேணும். யூகத்தை பின்பற்றி பேசுவதில் மிகப்பெரிய கவனம் வேணும். பிறகு அவர்களை பற்றி வெளிரங்கமான விஷயம், உங்கள்கிட்ட என்ன பழகினாங்களோ, நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பத்தி தான் பேசணுமே தவிர யூகங்களை, நம்ம பார்க்காத யூகங்களை பேசப்படுகிறது என்று சொன்னா 4 பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க, 5 பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க, இங்க 10 பேர் வந்துட்டு போயிட்டாங்க, இந்த பிள்ளை ஏன் வேணும்னு சொன்னாங்க என்று யூகங்களை கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது. அங்க கண்டிப்பா அதைத்தான் சொல்றான். என்ன சொல்லப்படுது? 3, 4 ஒரு நாய் என்று சொல்லப்படுகிறது. 3 இருக்கும், இல்ல 4 இருக்கும், 5 இருக்கும், இல்ல 6 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும், இப்படி சொல்றீங்களே தவிர உண்மையான அது எண்ணிக்கை என்பது யாருக்கும் தெரியாது. இப்படி சொல்லப்படும் போது ஒரு மனிதன், இவங்க சொல்லி தான் அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க தள்ளி போகுது, இவங்க சொல்லி தான் பொண்ணு கிடைக்கிறது தள்ளி போகுது, இவர்கள் சொல்லி தான் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வருவதோ, ஒரு வீடை விற்பனை பண்றதோ, வியாபாரம் நடப்பதோ, இவர்கள் இப்படி யூகங்களை சொல்லி தான். அப்ப அதன் அடிப்படையில சொல்லிக்காங்க. அப்ப வேதம் என்பது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வேதத்தை இப்படித்தான் பார்க்கணுமே தவிர இந்த கற்பனைகள் அங்கே என்ன சொல்றோம்னா, உங்களுடைய இறைவன் தான் நன்கு அறிவான்னு சொல்லும் போது நீங்க எத்தனை பேர்னு எப்படி சொல்லுவீங்க? 3ம் கிடையாது, 4ம் கிடையாது, 5ம் கிடையாது, 6ம் கிடையாது, 7ம் கிடையாது, 8ம் கிடையாது, எல்லாம் யூகம். அந்த எண்ணிக்கை இறைவன் தான் அறிவான் வேதம் சொன்ன பிறகு இதை வச்சு எப்படி ஒரு ஆளை உண்மைப்படுத்த முடியும்? எப்படி ஒரு ஆளுக்கு நீங்க உண்மையை கொடுப்பீங்க? கடைசி சொல்லுவீங்க அது அல்லாஹ் தான் அறிவான். எவ்வளவு தர்க்கம் பண்ண பிறகு அல்லாஹ் தான் அறிவான் என்ன அர்த்தம்? அது வேதம் இல்லையே. நம்முடைய குடும்பத்தில் நடந்த விஷயங்களை இரண்டு பேசி கொண்டிருக்கா. நம்ம வீட்டில் பெண் பிள்ளை இருக்குது, நம்ம அக்கா தங்கச்சி இருக்கு, என்னுடைய பிள்ளைகளே இருக்குன்னு வைங்களேன். ஒரு 4 பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பிடிக்காம இருக்கும், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்காம இருக்கும், ஊர்ல பேசுறது. அது 10-20 பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க, என்னன்னு தெரியல. அப்படி இப்படிப்பட்ட யூகங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவர்கள் சொல்வதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், அது உண்மை அல்ல. அது நடந்த விஷயத்தை உங்களுடைய இறைவன் தான் நன்கு அறிவான் என்று சொல்லப்படுகிறது. விஷயம் தவிர தர்க்கம் செய்ய வேண்டாம். இன்னும் அவர்களை குறித்து எவரிடம் கருத்து கேட்கவும் வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கமான ஒரு மனிதர், நல்ல நண்பர், அவர் உங்களோடு பழகி கொண்ட விதங்கள் அழகாக இருக்கு, தெளிவாக இருக்குது. அதற்கு பிறகு அவரை பற்றி என்ன
நீங்க யாருக்கும் எந்த ஒரு கருத்துங்க உங்களுக்கு தெரியும்ல. உங்ககிட்ட வரும்போது கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், அவருடைய நேர்மை, அவருடைய பேச்சு, அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய உதவி எல்லாத்தையும் வெளிரங்கமா பார்த்தீங்க. அப்ப அதை பற்றி ஏன் கருத்து கேட்கிறீங்க? அப்போ இறைவன் சொல்றான், அது எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கல, யூகத்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? யாரிடமும் அதை பற்றி கருத்தை கேட்க வேண்டாம். உங்களை ஏமாத்தினாரா? அவரு சொல்லக்கூடிய நபர் உங்களை ஏமாத்தினாரா? உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணினாரா? உங்களை எது நயவஞ்சகமா பேசினாரா? உங்களை எங்கேயாவது அவதூறா பேசியிருக்காரா? கண்டிப்பா கிடையாது. அப்போ இன்னொருவர் யூகங்களை பின்பற்றி பேசக்கூடிய அவரை வாழ்க்கையை வம்பாக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் நீ இருக்கும்போது நம்பலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக நம்பக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை பற்றி சொல்லிட்டு சொல்றான். இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் நாளை அதை நான் கேட்கிறேன், பார்க்கிறேன், செய்கிறேன் என்று நீ என்ன செய்யுங்க சொல்லக்கூடாது. அது உங்களுடைய இறைவன் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினான் என்று சொல்லி, எதுக்குன்னா அந்த விஷயங்கள்லாம் வேதம் விளங்குவதற்கு தான் அந்த வார்த்தை. அந்த 18-23 புகைன்னு சொல்லக்கூடிய 18-23 இருக்கா இல்லையா, வேதம் உங்களுக்கு விளங்கல. அது விளங்காத விஷயங்களை கற்பனைகளாகவும் கதைகளாகவும் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, எதை பற்றி நம்மளுக்கு தெரியவில்லையோ, எதை பற்றி நம்மளுக்கு அறிவில்லையோ, எதுடைய கேள்விகள் வருதோ நம்மளுக்கு தெரியல, இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு பார்ப்போம், இல்லை அது பிறகு பார்ப்போம், அதை பற்றி இப்போ எனக்கு தெரியவில்லை என்று சொல்வதனால நம்மளை அறிவு இல்லை, ஞானம் இல்லை, வேதத்துக்கு இவரை பற்றி குரான் தெரியல, இல்லை வேதம் தெரியல யார் சொல்ல போறாங்க இல்லை. ஏன்னா எந்த விஷயத்தை கேட்குறீங்களோ அதில் என்னோட சிந்தனை இல்லை. இப்போ நீங்க கேட்குறீங்க, அதை பற்றி நான் நாளே சொல்பவனாக இருக்கிறேன் என்று கூற வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் உங்களுக்கு சொல்லுவேன் என்று கூறுங்கள். இதுதான் வேதத்துக்கு அழகான ஒரு விஷயங்கள். அதற்காக யூகங்களை பின்பற்றி நீங்கள் பேசுவது அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நீங்கள் பேசக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் தன்னையே மாய்த்து கொண்டான் என்று சொன்னால், நடக்காத விஷயங்கள், கற்பனையான விஷயங்கள், யூகங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் அவமானப்பட்டு, கேவலப்பட்டு, பழக்க வழக்கங்கள் நல்ல நிலையில் இருந்து இது கொடுப்போது தன்னை மாய்த்து கொண்டான் என்று சொன்னால், யாரெல்லாம் அவதூறாக பேசினீர்களோ, யூகங்களை பேசினீர்களோ, அவர்கள் அனைவர்களும் இறுதி நாளில் மாட்டிக்கொள்வோம். அதனால் யூகங்களை கண்டிப்பாக நம்ம பேச வேண்டாம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், வேதத்தை நம்ம அவ்வாறு தான் பார்க்க வேண்டும். என்ன இதிலிருந்து இன்னும் உங்களுக்கு தெளிவு வேண்டும் என்று சொன்னால், கமாண்ட்ல நீங்க கண்டிப்பாக கேளுங்க. அதற்குண்டான பதிலை இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நான் உங்களுக்கு என்னுடைய சிந்தனையிலிருந்து உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இறைவன் போதுமானவன்.